ராகு கேது வரலாறும் தோஷமும். முன்னொரு சமயம் ஒரு சாபத்தின் காரணமாக இந்திரன் தனது சக்திகளை எல்லாம் இழந்தான். இதை அறிந்த அசுரர்கள் இந்திரன் உள்ளிட்ட அனைத்து தேவர்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அதனால் மகாவிஷ்ணுவை சந்தித்த தேவர்கள் இதற்கு ஒரு தீர்வை தருமாறு வேண்டி நின்றனர். அப்போது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைந்து அமிர்தத்தை பருகினால் இரவா பெருநிலையை அடையலாம். அதன் பின் அசுரர்களை வீழ்த்துவதும் சுலபம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இந்த பார்க்கடலை உடல் பலம் பொருந்திய அசுரர்கள் துணையின்றி கடைய முடியாது என்றார். அதனால் மகாவிஷ்ணு கூறியபடி ஒரு வழியாக அசுரர்களை சம்மதிக்க வைத்து பார்க்கடலை இருவரும் சேர்ந்து கடைந்தனர். அப்போது அதிலிருந்து காமதேனு, கற்பக விருட்சம், உச்சைசிரவஸ் என்ற வெள்ளை குதிரை, ஐராவதம் என்ற வெள்ளை யானை, பாரிஜாத மரம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தன. இறுதியாக ஆலகால விஷம் வந்தது. அதை சிவபெருமான் அருந்தி மாபெரும் அழிவை தடுத்தார். கடைசியாக ஒரு வழியாக தன்வந்திரி பகவான் கையில் அமுத கலசத்தோடு வந்தார். இதைக் கண்ட அசுரர்கள் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு ஓடினர். வரம் கிடைத்தால் சிவனின் தலையிலேயே கை வைப்பவர்கள் அசுரர்கள். இந்த அமிர்தம் உண்டு சாகா நிலையை அடைந்துவிட்டால் அகில உலகத்தையும் அடிமைப்படுத்தி அக்கிரம காரியங்கள் செய்வார்கள் என்பதால் திருமால் மோகினியாக அவதாரம் எடுத்து அந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் கொடுக்க முடிவு செய்தார். மோகினி உருவெடுத்த திருமால் அசுரர்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். மோகினியை கண்ட அசுரர்கள் அவள் அழகில் மயங்கி அமுதத்தை மறந்தார்கள். இதுதான் சமயம் என்று அசுரர்களிடம் பேசி தானே இருவருக்கும் சமமாக பங்கிட்டு தருவதாக கூறி அந்த அமுதத்தை மோகினி உருவில் இருந்த திருமால் வாங்கி இருவரையும் வரிசையாக அமரச் செய்து முதலில் அமுதத்தை தேவர்களுக்கு கொடுக்க தொடங்கினார். மோகினி மயக்கத்தில் இருந்ததால் அசுரர்களுக்கு மோகினியின் சூழ்ச்சி தெரியவில்லை. அதே சமயம் இதை கவனித்த ஸ்வர்பானு என்ற ஒரு அசுரன் மட்டும் தேவர்கள் போல உருமாறி சூரிய சந்திரர்கள் நடுவே அமர்ந்து அமிர்தத்தை பருகினான். இதைக் கண்ட சூரிய சந்திரர்கள் திருமாலிடம் கூற உடனே மோகினி அவதாரத்தில் இருந்த திருமால் தன் கையில் இருந்த கரண்டியால் ஸ்வர்பானுவை ஓங்கி அடிக்க அவன் தலை தனியே உடல் தனியே இரு துண்டாகினான். ஆயினும் அமிர்தத்தை உண்ட காரணத்தால் மரணமின்றி தலை தனியே உடல் தனியே கிடந்தான். அதனால் அவன் உடலுக்கு பாம்பின் தலையையும் தலைக்கு பாம்பின் உடலையும் பொருத்தினர்.